யாருக்கு எதுக்கு பயன்படும்? களைகட்டு கொடுக்குறான். எங்கள் ஊரில் 4808 வாக்குகள் இருக்கிறது. மயிலாடுதுறை ஒன்றியத்திலே பெரிய பஞ்சாயத்து, காலி பஞ்சாயத்து. இந்த பயிர் காப்பீடு வழங்கப்படவில்லை அப்படின்னு உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு கொடுத்தேன். நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னார். அதுக்கு அடுத்த அறிவிச்சிருக்கிறான். அதையும் ஒன்றுக்கு போட்டுருக்கான், ரெண்டுக்கு இல்லை. ஊருக்கு இந்த தொகை கிடைக்கணும் ஒரு அறிவிப்பை கொடுத்தா அதையும் சேர்த்து கட்ட இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோம். உங்களை யாரு தள்ளுபடி நீயெல்லாம் சொல்ற மாட்டேங்கிற வேண்டாம். தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போல ஆந்திராவில் கொடுக்குறான். கேட்க ஒரு போகத்துக்கு 30,000 ரூபா கொடுக்குறான். ஒரு போக 20,000 ரூபா கொடுத்து தள்ளுபடி கேட்கல. இப்படியெல்லாம் வாய்ப்பு கமிஷன் அளிக்குது. யாருக்கு போகுது? இது விவசாயிகளுக்கு ஒன்றும் கிடையாது. இன்றைய பொழுது தமிழக முதல்வர் விஜய் அவர்களின் பிறந்த நாளான இன்று தமிழகம் முழுவதும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் அனைத்து விவசாய சங்க கூட்டமைப்பு சார்பாக உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று இருக்கு. இது எதுக்காகன்னு சொன்னால், விவசாயிகளுக்கு தேர்தல் வாக்குறுதியாக தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்கள் அனைத்து விவசாய கடனும் தள்ளுபடி செய்யப்படும் அறிவிச்சுட்டு, யாரோ இந்த IAS அதிகாரிகள் சொல்வதை கேட்டுக்கொண்டு முன்னாடி ஒரு அறிவிப்பு 50,000 வரை தள்ளுபடி, 5,000 ரூபா தள்ளுபடி அப்படின்னும், ரெண்டாவது அறிவிப்பு 75,000 வரை தள்ளுபடி, 35,000 தள்ளுபடின்னு சொல்ல ஒரு வெற்று அறிவிப்பை கொடுத்துருக்கிறத திரும்ப பெறணும்னு சொல்லி வலியுறுத்தியும், எங்களுக்கு முழுமையான கடன் தள்ளுபடியை வாக்குறுதிப்படி தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் நாங்கள் நடத்துகிறோம். இந்த போராட்டத்துக்கு தமிழக முதல்வர்கள் தயவு செய்து எல்லாத்துக்கும் வாய் திறக்காமல் இருக்கலாம். விவசாயிகளுக்கும் வாய் திறக்காமல் இருக்கிறது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சாப்பிட்ற வாய் திறக்கிற மாதிரி எங்களுக்கு பதில் சொல்லவும் வாய் திறக்கணும். அவர் சொல்ல வேண்டியது 6 மாத காலம் பொறுமையாக இருங்க, விவசாயிகளுக்கு நான் நிதிநிலை சரி பண்ணிக்கிட்டு தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு விவசாயி கம்முன்னு இருப்போம். விவசாயிகளை கொந்தளிக்க வைக்காதீங்க, பிச்சை போடாதீங்க. விவசாயிகள் தான் ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கு உணவளிக்கிறோம். விவசாயிகளுக்கு பிச்சை போட வேண்டிய அவசியம் ஒருபோதும் இல்லை. அதனால் அனைத்து விவசாய கடனை தள்ளுபடி செய்யணும்னு ஏன் கேட்குறோன்னா, கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக விவசாய உற்பத்தி செலவு மத்திய மாநில அரசு 600 மடங்கு உயர்த்திருக்கு. 1,000 ரூபா சம்பளம் இருந்தப்போ மூட்டை நெல் 40 ரூபா. ஆனால் அன்னைக்கு ஆம்பலால் கூலி 1,000 ரூபா, இன்னைக்கு 1000 ரூபா சம்பளம் கொடுக்குறோம். பொம்பளாளுக்கு 500 ரூபா சம்பளம் வருது. ரசாயன வெடிப்பு பூச்சிக்கொல்லி விஷயங்கள்லாம் நாங்கள் அன்னைக்கு பயன்படுத்துகிறோம். எங்களோட உற்பத்தி செலவை 600 மடங்கு கூட்டிட்டு எங்களோட விளைபொருளுக்கு நீங்கள் 33 மடங்கு பிச்சை காசை போட்டு மத்திய மாநில அரசு எங்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்ததுக்காக தான் இந்த விவசாய கடனை தள்ளுபடி பண்ண சொல்கிறோம். வருங்காலங்களில் எங்களுக்கு உரிய விலையை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். அதுக்காக தான் இந்த போராட்டம் நடக்குது. நன்றி.